சாந்தி. அக்டோபர் மாதத்தினுடைய அவ்யக்த சமிக்கை. இந்த மாதம் பாப்தாதா நமக்கு எதை புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, புராணே சன்ஸ்கார் பரிவர்த்தன் கர் சன்ஸ்கார் மிலன் கி ராஸ் கரோ. பழைய சம்ஸ்காரங்களை மாற்றி சமஸ்கார ஒற்றுமையின் நடனம் ஆட வேண்டும். பாபா நமக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை பற்றி புரிய வைக்கிறாரு. இந்த மாதம் நமக்கு எதை பற்றி சைகைகள் கிடைக்க போகுது? நம்முடைய சம்ஸ்காரம், நம்முடைய பழக்க வழக்கங்கள், குணங்கள், குணாதிசயங்கள், இதையெல்லாம் நாம் எப்படி சரி செய்துக்கணும். அதாவது நடனம் ஆடணுங்கிறாரு. நடனம் டான்ஸில் என்ன பண்ணுவாங்க? 4 பேர் டான்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்றை போல ஆடுவாங்க, ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்குள்ளேயும் பாபா சொல்றாரு, டான்ஸ் அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்கள் ஒத்து போகணும், ஒற்றுமையாக இருக்கணும். அந்த டான்ஸ் எல்லாரும் சந்தோஷமாக ஆடுறாங்க இல்லையா? துக்கப்பட்டுட்டு யாரும் டான்ஸ் ஆட மாட்டாங்க. டான்ஸ் ஆடுறதுனால குஷி வந்துடும். அப்போ அது போல் நாம் நமக்குள்ள அந்த சம்ஸ்கார ஒற்றுமையை கொண்டு வந்துட்டோம்னா பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் குஷியாக இருப்பீங்க. இந்த மாதத்தினுடைய அவ்யக்த சமிக்கை நமக்குள் நாம் எப்படி சம்ஸ்கார ஒற்றுமையை கொண்டு வந்து மகிழ்ச்சியாக இருப்பது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். अक्टूबर 1 अव्यक्त समिके। ब्राह्मण जीवन में कोई भी बात मुश्किल नहीं है, लेकिन अपने संस्कार, अपनी कमजोरियां मुश्किल के रूप में देखने में आती हैं. பிராமண வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் கடினமானது அல்ல. உண்மையில இந்த லைஃப் ரொம்ப ரொம்ப சுகமயமானது, ரொம்ப குஷி தரக்கூடியது, கஷ்டமே எதுவும் இல்லை. ஆனால் அது ஏன் சில நேரங்களில் நமக்கு கடினமா இருக்கு அப்படின்னா, நம்முடைய பழைய சம்ஸ்காரங்கள், நமக்குள் இருக்கும் குறைகள், பலவீனங்கள் தான் அதை கடினமாக ஆக்கி விடுகிறது. इसके लिए अपने को क्षमा पर इतने तक मिटाना है जो कहते हो मेरे संस्कार ये मेरापन भी मिट जाए. எனவே அதற்காக தன்னைத்தான் அந்த ஒளியின் மீது அந்த அளவிற்கு நீங்கள் பலியாக்கி விடுங்கள். அதாவது எப்போது நீங்கள் என்னுடைய சம்ஸ்காரம் என்கிறீர்களோ, எதை? பழைய சம்ஸ்காரங்களை நாம் நம்முடையது என்று சொல்கின்றோம், அந்த பழைய சம்ஸ்காரங்கள் உங்களை விட்டு நீங்கி விடட்டும். இந்த பழைய சம்ஸ்காரங்கள் உங்களை விட்டு போயிடட்டும். அந்த அளவுக்கு நீங்க உங்களை மாத்திக்கோங்க, பாபா கிட்ட பலி ஆகிடுங்க. நேச்சர் பி பதல் ஜாயே. உங்களுடைய ஸ்வபாவம், நம்ம சில நேரங்கள் அப்படி சொல்லுவோம், நான் இப்படிதான் பிறந்து வளர்ந்தேன், ஸோ எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கமாயிடுச்சு, என்னோட நேச்சரே இப்படிதான், என்னோட ஸ்வபாவமே இப்படிதான், இப்படி சொல்றோம் இல்லையா? பாபா என்ன சொல்றாரு, இதை நீங்க அந்த பழையதை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க பலி ஆகிடுங்க, அந்த நேச்சர், அந்த ஸ்வபாவம் மாறிவிடட்டும். जब हर एक की नेचर बदलेगी तब ब्रह्मा बाप समान अव्यक्त फीचर्स बनेंगे. எப்பொழுது உங்களுடைய ஸ்வபாவம் மாறிவிடுமோ அப்போது நீங்கள் பிரம்மா பாபாவை போன்று அவ்யக்த ஃபீச்சர்ஸ், குணங்களை உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஸோ பாப் சமான் அப்படின்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா? பாப் சமான் ஆகணும்னா பாபா என்ன சொல்றாரு, உங்களுடைய பழைய ஸ்வபாவ சம்ஸ்காரத்தை நீங்க மாத்திக்கோங்க, அதை என்கிட்ட கொடுத்துருங்கிறார். என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க அவ்யக்த ஃபீச்சர்ஸ், அந்த அவ்யக்த தன்மைகளை உங்களுக்குள் நீங்கள் கொண்டு வாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.